பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கடந்த சில பதிவுகளாகவே பரலோகத்தின் திட்டம் குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற வேத பகுதியானது பரலோகத்தின் திட்டத்தை குறித்துதான். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் இந்த யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமான இந்த யோவான் ஸ்நானன், இந்த யோவான் ஸ்நானன் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தவன் என்பதை லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து இப்படியாக நாம் பார்க்கிறோம். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்றும் அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூடி சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த எலிசபெத்து என்பவள் வயது நிரம்பினவளாய் காணப்படுகிறதுனாலே இவளுக்கு பிள்ளை பேறு என்பது ஒரு வகையிலே கடினமான காரியமாக இருந்தபடியினால், அவள் முதிர் வயதுள்ளவளாய் இருந்தபடியினாலும் மலடி என்று அழைக்க பெற்றதினால் இவள் ஒரு புத்திர பாக்கியத்தை பெறுகிற பொழுது இந்த புத்திர பாக்கியமானது கபிரியேல் என்னும் தூதனால் முன்பு உரைக்கப்பட்டு அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று தீர்க்க தரிசனமாக அந்த கபிரியேல் என்னும் தூதனால் சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கினவளாக ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். அதனாலே அவளுக்கும் அயலகத்தாருக்கும் இங்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அந்த குழந்தைக்கு சக்கரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அந்த எலிசபெத்து அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறாள். ஏனென்றால் இந்த பெயரானது பரலோகத்தினால் முன்பே கபிரியேல் தூதர் மூலமாக இவளுக்கு அருளப்பட்டது. ஆகையாலே அவள் அந்த பெயரை நினைவு கூர்ந்து அதை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இந்த குழந்தைக்கு என்ன பேரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்பட்டபடியினால் இந்த காலம் நிறைவேறும் வரை அவன் பேசக்கூடாதவனாய் இருக்கும்படியாக அந்த தூதனால் சொல்லப்பட்டது. ஆகையாலே அவனுடைய நாவுகள் கட்டப்பட்டு இருந்தது. பின்பு இந்த சூழலிலே ஒரு எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சமயத்திலே அவனுடைய வாய் திறக்கப்படுகிறது. அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசுகிறான். ஏனென்றால் இவ்வளவு காலமாக கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக இவன் நாவுகள் கட்டப்பட்டு இருந்தான். இப்பொழுது அவன் பேசுகிறதை நினைத்தும் கேள்விப்பட்டும் அங்கு சுற்றி இருந்தவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இந்த செய்தி அந்த மலை தேசமான யூதேயா நாடெங்கும் பரவியது. இந்த பிள்ளையை குறித்து ஜனங்களும் பெற்றோர்களும் இது எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று, ஏனென்றால் மற்றவர்களுக்கு இந்த குழந்தையை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இந்த சக்கரியா மற்றும் எலிசபெத்துக்கு இந்த குழந்தையை பற்றி நன்றாக தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த குழந்தை யார் என்றும் எப்படிப்பட்டது என்றும் பரலோகத்தினால் தேவதூதனால் சொல்லப்பட்ட இந்த சங்கதி அவர்களுக்குள்ளே நன்றாக தெரியும். அப்பொழுது அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இப்படியாக சொல்லுகிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாம் எனக்கு முன்பாக
பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு தம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று இந்த சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இவ்வளவு நேரம் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் யாரை குறித்து என்றால் யோவான் ஸ்நானனை குறித்து அல்ல, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவன் சொல்லியிருக்கிறான். இத்தனை காரியங்களும் இயேசுவின் பிறப்பிற்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலும் இன்னும் பல்வேறு தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை நாம் காண முடிகிறது. இப்பொழுது இயேசுவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. மரியாளின் வயிற்றிலே கருவாயிருந்தவர் குழந்தையாக இருக்கிறார். இந்த குழந்தை பிறக்கிறது. இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இங்கு பரிசுத்த ஆவியானவரால் சக்கரியா மூலமாக சொல்லப்படுகிறது. இந்த சக்கரியாவுக்கு பிறந்த குழந்தையை குறித்து சொல்லப்படுகிறது என்னவென்றால், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த சக்கரியா வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அந்த இயேசு கிறிஸ்துவிற்கு நீ யாராய் இருக்கப் போகிறாய் என்பதை குறித்தும் நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். பின்னாளிலே இந்த காரியங்கள்தான் நடந்தேறினதை நாம் வேதத்திலே பல இடங்களிலே யோவான் ஸ்நானுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிற பொழுது நாம் காண முடிகிறது. இந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது என்றால், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். நீ ஒரு தீர்க்கதரிசியானவன் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று எண்ணப்படுவாய் என்றும் அவனை குறித்து சொல்லுவதை நாம் காண முடிகிறது. இப்படித்தான் மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலிருந்து இப்படி பார்க்கிறோம். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இப்படியாக பரலோகத்தின் திட்டம் ஒரு காலுமே பொய்த்து போனதே கிடையாது. இந்த ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும், இந்த இரட்சகரின் வருகை ரட்சிப்பை வெளிப்படுத்தப் போகிறது என்பதை முன்பாக தெரிவிப்பதற்காக இந்த யோவான் ஸ்நானனை பரலோகம் முன்குறித்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது. இது ஏசாயா புஸ்தகத்திலே 40வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தார வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று இந்த வழியை ஆயத்தப்படுத்தவும் அவாந்தார வெளியிலே தேவனுடைய பாதையை செவ்வைப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு பின்னாளிலே மல்கியா புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி என்றால், கர்த்தர் உரைக்கிறார், நான், அதாவது கர்த்தர் என் தூதனை, தம்முடைய தூதனை, கர்த்தர் தம்முடைய தூதனை தமக்கு முன்பாக அனுப்புகிறார், வழியை, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக.
இந்த கர்த்தரே ஒரு கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரால் பிறந்து இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன் இதற்கு முன்பாக சென்று வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதன் பின்பாக இந்த இயேசுவானவர் மரியாளின் வயிற்றிலே பிறந்து வர வேண்டும் என்பது எப்பேற்பட்ட பரலோகத்தின் திட்டமாக இங்கு இருக்கிறது என்று பார்த்தால், பரலோகம் ஏற்கனவே முன்குறித்த காரியம். எலிசபெத்து சகரியா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வயது முதிர்ந்து பின்பு அவர்களுக்கு அந்த ஒரு குழந்தையை கொடுக்கிறது பரலோகம். இந்த வயது முதிர்ந்து குழந்தை பெற்ற அனுபவம் நமது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் சாராளுக்கு நடந்த அதே காரியத்தை போன்று இவர்கள் வாழ்க்கையிலும் முதிர் வயதிலே ஒரு குழந்தையை பெறுகிறார்கள். அந்த குழந்தைக்கு பரலோகமே ஒரு பெயரை முன்குறித்து வைத்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் குழந்தை பெறாமல் இருக்க வேண்டும், அவள் மலடியாய் இருக்க வேண்டும், இவர்கள் நீதிமான்களாய் தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த ஜனங்களாய் காணப்படுவதனாலே பரலோகம் இவர்களை முன்குறித்து வைத்திருக்கிறது. இவர்கள் வயதான காலத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு அவர்களுடைய வழக்கத்தின்படி பெயரிட செல்லுகிற பொழுது உற்றார் உறவினர்கள் இப்படியாக சொல்லுகிற பொழுது பரலோகத்தின் திட்டத்தை நினைவு கூர்ந்து யோவான் என்று பெயரிடுகிறார்கள். இந்த குழந்தை இயேசுவின் வருகைக்கு முன்பதாக இந்த கபிரியேல் என்கிற தூதன் எலிசபெத்திற்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தை மரியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு கன்னிகைக்கு சென்று சொல்லுகிறான். மலடி எனப்பட்ட இந்த எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கருவாக உற்பவிக்கிறதுக்கு 6 மாதத்திற்கு முன்பே இந்த யோவான் ஸ்நானன் உருவாகி இப்பொழுது இன்னும் 3 மாதத்திலே அவன் பிறப்பிற்கு தயாராக இருக்கிறான். இந்த சங்கதியை பரலோகம் ஏற்கனவே திட்டம் வகுத்து இந்த இயேசுவானவர் பிறக்க இருக்கின்ற காலகட்டத்திலே 6 மாதத்திற்கு முன்பே யோவான் ஸ்நானகன் பிறந்து அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக இவனை பரலோகம் முன்குறித்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது. இப்படியாகத்தான் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மேலும் அவன் தீர்க்க தரிசனமாக இந்த சக்காரியா சொன்னது என்னவென்றால், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இவர் மகிமையாக இருக்கப் போகிறார் என்பதை சொல்லுகிறான் தீர்க்க தரிசனம். நாம் இதுவரையிலே தியானித்த இந்த வேத பகுதி நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டுமாய் நல்லதொரு பதிவில் சிந்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.